என் பேர் குமரேசன். நான் இங்கே சாத்தனூரில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த குளம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப இங்கே பக்கத்தில் இருக்க ஏரியாவில் இருக்க ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் எல்லாமே இந்த குளத்துக்குள்ளே தான் சேரும். சேர்ந்து ரொம்ப ஸ்மெல்லு இங்கே பக்கத்தில் இருக்க குடியிருப்பு வாசிகள்லாம் வசிக்கவே முடியாத அளவுக்கு ஸ்மெல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மாநகராட்சி மூலமாக இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி ரெனோவேஷன் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணாங்க. பண்ணும்போது என்ன பண்ணாங்கன்னா, இந்த கரையெல்லாம் இவ்வளோ தூரம் இதாகவே இல்லை. இந்த கரையை ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணி சைட்லலாம் ஸ்டோன் பிரிட்ஜ் போட்டாங்க, கருங்கல் வச்சு பதிச்சு கொடுத்தாங்க. அது இல்லாமல் லைட்டு போட்டு கொடுத்தாங்க. உள்ள இருக்க கழிவு நீர் எல்லாத்தையுமே டீவாட்டரிங் பண்ணி இங்க ஒரு வாய்க்கா இருக்கு. இந்த வாய்க்கா மூலியமா கோரையாத்துக்கு போவோம். அதுக்கப்புறம் உள்ள எல்லாத்தையுமே எர்த்ஒர்க் பண்ணி ஃபுல் மண்ணு, பழைய கழிவு மண் எல்லாத்தையுமே எடுத்து பண்டை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு அதுக்கு மேல திருப்பி புதுசா அந்த உள்ள இருந்து வர்ற ஏரியால இருந்து வர ஸ்டாம் வாட்டர் எல்லாத்தையுமே பைப் லைன் மூலமா இங்க இருந்து கோரையாத்துக்கு கொண்டு போறதுக்கு போட்டு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இப்ப வர்ற எல்லா தண்ணியுமே ரெயின் வாட்டர் மூலியமா தான் இங்க வருது. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இங்க நம்ம காவேரி ஆரோட பிரான்ச் ஆறு இது வழியா போயிட்டு இருக்கு. அங்க இருந்து ஒரு வாய்க்கா மூலியமா இப்ப உள்ள இருக்கிற எல்லா தண்ணியுமே ரெயின் வாட்டர் மட்டும்தான் இங்க ஸ்டோர் ஆயிட்டு இருக்கு. இப்போ அந்த ஸ்மெல்லோ பழைய மாதிரி இந்த ரிச் இதெல்லாம் எதுவுமே இல்லாம நல்லா இருக்கு, சுவாசிக்கிறதுக்கு நல்லா இருக்கு. அதே மாதிரி இந்த கரையில இதுக்குள்ள மாந்தோப்புன்னு ஒரு ஏரியா இருக்கு. இந்த கரையை ஸ்ட்ரென்தன் பண்ணது இல்லாம வெட் மிக்ஸ் வச்சு இதுல பிடி ரோடாவே போட்டு கொடுத்துருக்காங்க. இப்ப இங்க இருக்கிற மக்களுக்கு ரோடாவே இதுதான் அமைஞ்சிருக்கு. போறது வர்றதுக்கு ஈஸியா இருக்கு. குளம் ரெனோவேஷன் பண்ணதுல ஒரு 150 குடும்பம் நல்லா வசிக்கிறாங்க. நல்ல யூசேஜ் ஆயிட்டு இருக்கு. அப்புறம் இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த குளத்துல ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இங்க ஒரு 200-250 ஏக்கருக்கு மேல விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ கடந்த ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ட்ரைனேஜ் எல்லாம் உள்ள கலக்கிறனால இந்த விவசாய நிலத்துக்கெல்லாம் இந்த தண்ணி யூஸ் பண்ண முடியாம போயிருச்சு. அப்புறம் யூசேஜ் இல்லாம தான் இருந்துச்சு. இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி இது எல்லாமே கிளீன் பண்ணி கொடுத்ததுனால இப்போ ஒரு 200 ஏக்கர்ல கிட்டத்தட்ட ஒரு 100 ஏக்கர் பக்கத்துல இப்போ மறுபடியும் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த குளத்தை தண்ணியை நம்பி அது ஓரளவுக்கு யூசேஜா இருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல அவுட்லெட் இருக்கு. இந்த அவுட்லெட் எல்லாமே விவசாய வாய்க்கெல்லாம் எடுத்து கொண்டு போய் விவசாய நிலங்களுக்கே இந்த வாய்க்கா மூலியமா பாயுது. நீர்ப்பாசனம் போயிட்டு இருக்கு. அந்த ஆற்றுல இருந்து வர்ற தண்ணி சொன்னால அந்த இது வழியா போய் விவசாய நிலங்களுக்கும் போகுது. அது இல்லாமல் இந்த ரோட்ல லைட்டு போட்டு கொடுத்துருக்காங்க. மக்கள் போறது வர்றதுக்குமே அதுவும் யூசேஜாக தான் இருக்கு. இந்த மாதிரி நிறைய மாநகராட்சி மூலமா வேற குளங்கள் எடுத்து இந்த மாதிரி யூஸ் இல்லாத குளங்களையோ இல்லை இது மாதிரி டேமேஜ் ஆகி ரெனோவேஷன் பண்ற மாதிரி குளங்களையுமே சரி பண்ணி கொடுத்தாங்கன்னா இன்னும் யூசேஜா இருக்கும், மக்களுக்கு யூஸ் ஆகும்.